नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल मजीद व अंज़लना मिनस समाइ माअन मुबारका आमन्ना बिल्लाहि सदक़ल्लाहु मौलाना अलियुल अज़ीम अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद तिब्बिल क़ुलूबि व दवाइहा व आफ़ियतिल अबदानि व शिफ़ाइहा व नूरिल अबसारि व दियाइहा व अला आलिहि व सहबिहि व सल्लिम. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பான இந்த திங்கட்கிழமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகாலை வேளையிலே நம்மை இங்கே ஒன்று சேகரித்திருக்கிறான். இது அவனுடைய நாட்டு பிரகாரம், அவனுடைய திட்ட பிரகாரம் நடைபெற்று பல்லாண்டுகளுக்கு முன்னால் நாம் இதுபோன்று மழை தேடி தொழுகை நடத்தினோம். மௌலானா கன்சுல் உலூம் ஓய்வு அப்துல் காதர் ஹஜ்ரத் தாமத் பரக்காத்துஹும் அவர்களுடைய அந்த காலகட்டத்தில், நாசிராக இருந்த காலகட்டத்தில், அதற்கு பின்னால் பல்லாண்டுகளுக்கு பின்னாலே இப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மழை தேடும் இந்த தொழுகை நிகழ்த்துவதற்கு அருள் புரிந்திருக்கிறார். எல்லோரும் கவலையில் இருக்கிறோம், விசனத்தில் இருக்கிறோம். சுட்டெரிக்கும் வெயில், நம்மால் அந்த வெயிலை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இளைஞர்கள் மட்டுமல்லாது இளம் சிறுவர்கள், பாலகர்கள், பெரியவர்கள், மூதாட்டிகள் எல்லோருமே வருத்தத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். வரலாறு காணாத வெப்ப சலனத்திற்கு நாம் ஆளாகியிருக்கிறோம். எல்லோருக்குமே ஒரு மனக்கவலை, மனத்தாங்கல் இருந்தது. நாம் மழை தேடி தொழுகை நிறைவேற்றும் என்கின்ற நிய்யத் இருந்தது. அதை அல்லாஹ் நிறைவேற்றி தந்திருக்கிறான். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, எந்த ஒன்றாக இருந்தாலும் நாம் அல்லாஹ்விடத்தில் தான் கையேந்தி வேண்டியிருக்கிறது. அவன்தான் நம்முடைய தேவைகளை, நாட்டங்களை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான். மழை என்பது ஒரு பேரருள்கொடை. நீரின்றி அமையாத உலகு என்கிற தமிழ் வாசகத்தை கேட்டிருக்கிறோம். அந்த மாபெரும் அருள்கொடை இப்போது தடையாக இருக்கிறது, தடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலும் இதர மாநிலங்களிலேயும் சலாத்துல் இஸ்திஸ்கா எனப்படும் மழை தேடும் தொழுகை நடைபெற்றதாக இருக்கிறது. அல்லாஹ் பல இடங்களிலே மழையை பெய்ய செய்து கொண்டிருக்கிறான், பொழிய செய்து கொண்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய பகுதிகளிலேயும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகி மழை பொழிய வேண்டும் என்கின்ற நம்முடைய கவலையை அல்லாஹ் தீர்த்து வைக்க போதுமானவனாக இருக்கிறான். எந்த ஒன்றாக இருந்தாலும் நாம் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டியிருக்கிறது என்று நாம் சொன்னோமே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மழையை பொழிய செய்கிற அந்த தத்துவத்தை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அது அவனுடைய குதிரத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம், அவனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட ஒரு விஷயம். பூமியில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளிலிருந்து, நீர் நிலைகளிலிருந்து அந்த நீரெல்லாம் வெப்பத்தின் காரணமாக நீராவியாகி மேலிருந்து சென்று அந்தரத்தில் இருக்கிற அந்த மேகத்தை சென்று அடைந்து மேகத்தை குளிர்வித்து நீராக்கி அதற்கு பின்னால் தான் அல்லாஹ் அதன் மூலமாக மழை பொழிய செய்கிறான் என்ற விஞ்ஞான உண்மை நம்முடைய சரீரத்திலே பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தஃப்ஸீர் பைதாவி போன்ற கிதாபிலே ஆரம்ப பக்கங்களிலேயே இதை நமக்கு பதிவு செய்திருக்கிறார். அல்லாஹ் எப்படி நமக்கு மழையை வாரி தருகிறான் பார்த்தீர்களா? இதை பற்றி நாம் கடந்த ஜும்மா உரையிலே பேசிக்கொண்டோம். 15ஆம் அத்தியாயத்திலே அல்லாஹ் இதை பற்றி நமக்கு எடுத்துரைத்திருக்கிறான். நீங்கள் அந்த நீரை பாதுகாப்பவராக இல்லை, நாம் தான் என்ன செய்கிறோம், உங்களுக்கு அந்த மழையை
புகட்டச் செய்கிறோம். அபரைத்துமுல் மா அல்லதி தஸ்ரபூன் என்கிற இந்த வசனங்கள் மூலமாகவெல்லாம் நாம் பார்க்கிறோம். இதை தாண்டி பல ஊர்களில் ஆலங்கட்டி மழை, பெரிய பெரிய பரது என்று சொல்லப்படுகிற அந்த பனிக்கட்டி மழை பொழிந்தவாறு இருக்கிறது. அதை அல்லாஹ் 24ஆம் அத்தியாயத்திலே பேசுகிறான். மேகத்திலே சென்று அடைகின்ற அந்த நீராவி இருக்கிறது. சும்மையும் அல்லிவு பயிரவாதி அல்லாஹ் தான் இணைக்கிறான். சும்மை எஜாலுக்கு ருக்காமா, அதை பனிப்பாறைகளை போன்று அமைத்து விடுகிறான். அதிலிருந்து தான் பையகுண்டு மின் கிலாலிகுமா மழை பொழிகிறது. தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் பயுசீபு மையேஷா அதை அடைய செய்கிறான், மழையை பொழிய செய்கிறான். வயசிரிப்பு அம்மையேஷா தாம் நாடியவர்கள் அதை திருப்பி விடுகிறான். இது அவருடைய நாட்டத்திற்கு உட்பட்ட ஒரு விஷயம். எனவே அந்த ஆலங்கட்டி மழை பொழிகிறது என்றால் அதையும் அல்லாஹ் திருமறையிலே 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே பதிவு செய்திருக்கிற அந்த விஞ்ஞான உண்மையை பார்த்து நாம் அதிசயித்து போகிறோம். இன்றைக்கு இதையெல்லாம் கண்டுபிடித்து நம்மிடத்தில் விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் இது போன்ற பல்வேறுபட்ட விஞ்ஞான தத்துவங்களை நம்மிடத்தில் உள்ளடக்கி இருக்கிறது. இந்த மழையை தேடித்தான் நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, காலை நேரத்தில் 7 மணிக்கெல்லாம் நாம் ஒன்று சேர்ந்தோம் என்றால் நமக்கு சௌரியமாக இருக்கும் என்கிற காரணத்தினால்தான் இந்த நேரத்தை நாம் தேர்வு செய்தோம். அல்லாஹுடைய நாட்டப்படும். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த நேரம் மிக முக்கியமான நேரம். நாம் கவலையோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் நாம் கரம் ஏந்தியவர்களாக, அவன் பக்கம் மீள்பவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக மழை நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் இஸ்திக்ஃபார் தௌபா முக்கியம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வல்லாஹி இன்னி லா அஸ்தக்ஃபிருல்லாஹ் குல்ல யௌமின் அக்ஸர மின் 70 மர்ரா 70 முறைக்கு மேலாக நான் தினமும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு வேண்டுகிறேன், வா தூபு இலகி தௌபா செய்கிறேன் என்கிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 70 முறைக்கு மேலாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். நாம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இதயபூர்வமான முறையிலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோர வேண்டும். நம்ம 2 அருமை சகோதரர்களே, சதகாக்கள் ஏதாவது நாம் செய்ய வேண்டும். தாங்கள் மழை தேடி இந்த தொழுகைக்கு திடலுக்கு வருகிற போது தங்களால் இயன்றவர்கள் ஏதாவது தான தர்மங்கள் வழங்கியிருப்பீர்கள். அப்படி நீங்கள் வழங்கியிருக்காவிட்டால் கிதாபுகளில் காணப்படுகிறது, இன்ன சதக்கத்தை துத்துஃபி வல்லவர் ரப்பி தத்துவோ நீ தத்தசு. சதக்கா இருக்கிறது, அது இறைவனுடைய கோபத்தை தணிக்கும் மட்டுமன்று துர்மணத்தை விட்டும், அது மரணத்தை விட்டும் பாதுகாக்கும். கெட்ட மரணம் நமக்கு ஏற்படாது. துர்முதியிலே அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தான தர்மங்கள் செய்ய வேண்டும். நம்பர் 2. 3வது என்னவென்று கேட்டால், தொழுகையை நாம் இடைவிடாமல் நிறைவேற்றி பக்துக்கு நாம் தொழ வேண்டும். வாக்கிம் ஸலாத்த தரஃபை நஹார் வ ஸுலஃப மினல் லைல் இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யாத். நீங்கள் ஐவேளை தொழுகிற போதுதான் நாம் செய்கின்ற பாவங்களை, நாம் செய்கின்ற நன்மைகள் போக்கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். தொழுகாமல் நாம் எப்படி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி என்ன பலன்? எனவே தொழுகை ரொம்பவும் முக்கியம். கவலைப்படுகின்றோமே, நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஏசி வேலை செய்யவில்லை, வீட்டில் வெட்கையாக இருக்கிறது, இரவெல்லாம் தூக்கமில்லை என்றெல்லாம் நாம் கவலைப்படுகிறோமே. இந்த கவலையும் வேண்டும். எந்த கவலை? ஐவேளை நாம் தொழாமல் இருக்கிறோமே, அதனுடைய விளைவுகளைத்தான் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோமே. எதனால் விளைவுகள் ஏற்படுகிறது? நாம் அல்லாஹோடு ஒன்றிக்காத காரணத்தினால்தான் விளைவுகள் ஏற்படுகிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்தார்கள், பாவங்கள் பகிரங்கமாக நடக்குமானால் இல்லா முனிகு அல் மத்தர, மக்கள் மழை தடுக்கப்பட்டு விடுவார்கள் என்று சொன்னார்கள். நிறைய பாவங்கள் இப்போது ஃபஷா பகிரங்கமாக பரவலாக நடைபெற்று கொண்டிருப்பதனுடைய விளைவை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த தொழுகையை நாம் விடக்கூடாது. அடுத்த விஷயம்தான் அருமை சகோதரர்களே, துவா. இப்போது நாம் என்ன செய்ய போகிறோம்? ஈது பெருநாள் தொழுகையை கொண்டு நம்முடைய மிகுந்த மரியாதைக்குரிய நீடூர் ஜாமியா மஸ்ஜித் இமாம் ஹஜ்ரத் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவார்கள். அடுத்து ஃபுத்பா நடைபெறும். ஃபுத்பா நடைபெற்ற கையோடு அந்த மழை பைக் இருக்கிறது. நம்முடைய மாணவ சகோதரர் உஸ்தாதுமார்கள் மழை பைக் படிப்பார்கள். அது மிகவும் உருக்கமான பைக்கு.
அல்லாஹ்வுடைய அந்த கிருபையை வாரி தருகின்ற, அவருடைய கோபத்தை தணிக்கின்ற, அவருடைய கருணையை உண்டாக்குகின்ற அந்த பைத்தை படித்த கையோடு எல்லாமே ஹதீஸுகளில் வருகின்ற விஷயங்களை பைத்தாக அவர்கள் தயார் செய்திருக்கிறார்கள். துவாக்கள், இப்போது நாம் எப்படி துவாக்கள் கேட்கிறோமா அன்பு சகோதரர்களே, அதே போல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தாங்கள் துவா கேட்டவாறு இருக்க வேண்டும். இந்த அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தோடு இந்த அமல்கள் நின்று விடக்கூடாது, இந்த இபாதத்துகள் நின்று விடக்கூடாது. நாம் முஸ்லிம்களாக மோமின்களாக வாழ வேண்டும். குறிப்பாக நம்மிடத்திலே நம்மளே முகமது இஸ்மாயிலிடத்திலே என்ன தவறு இருக்கிறது, நான் என்ன பாவம் செய்து கொண்டிருக்கிறேன், நான் செய்கின்ற பாவத்தினால் அல்லாஹ் மழையை தடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் நினைக்கும். நாம் நினைக்க வேண்டும், நம்மள ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். நாம் செய்கின்ற அந்த குற்றங்கள், பாவங்கள், வரவு மீறல்கள், அத்துமீறல்கள் காரணமாக மழை தடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும், யா அல்லாஹ் என் குற்றத்தினால் நீ மழையை தடுத்து விட்டாயா, இந்த மக்கள் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறார்களே, மழை பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது, நீராதாரம் குறைந்து விடுமே, கால்நடைகள் பாதிக்குமே, மன்னித்து விடையா அல்லாஹ், இனி நான் இந்த பாவங்களில் ஈடுபட மாட்டேன், தௌபா செய்கிறேன் என்று தௌபா செய்ய வேண்டும். இஸ்திக்பார் வேறு, தௌபா வேறு. இஸ்திக்பார் என்றால் பாவ மன்னிப்பு கோருதல், தௌபா என்றால் பாவத்திலிருந்து மீளுதல். அடுத்து நாம் பாவம் செய்யக்கூடாது. நம்மிலே ஒவ்வொருவருடைய மனசாட்சிக்கு தெரியும் நாம் என்ன பாவங்கள் செய்கின்றோம், செய்து கொண்டிருக்கிறோம் என்பது தெரியும். அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அதன் விளைவாகத்தான் நாம் சோதிக்கப்படுகிறோம், பாதிக்கப்படுகிறோம் என்கின்ற எண்ணங்கள் முதலில் நமக்கு வந்தாக வேண்டும். நான் உட்பட நாம் எல்லோருமே தௌபா இஸ்திக்பாரில் ஈடுபட்டு துவா செய்வேன். அந்த துவா தான் நம்முடைய அருமை உலமாக்கள் நமக்கு ஹதீஸிலிருந்து கற்றுத்தருகின்ற துவா. அல்லாஹும்ம அஸ்கினா கைசம் முகீசம் மரியன் நாஃபியன் கைர தாரின் ஆஜிரன் கைர ஆஜிரன். யா அல்லாஹ் எங்களுக்கு பெருவாரியான மழையை, அந்த மழையை எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும், பசுமையை ஏற்படுத்தக்கூடியதாக ஏற்படுத்த வேண்டும், அத்தோடு எங்களுக்கு இடர் தராததாக இருக்க வேண்டும், இடர் தராததாக பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆஜிலா சீக்கிரமாக யா அல்லாஹ் மழையை தா, கைர ஆஜில் தாமதம் இல்லாமல் தா. இதுதான் இந்த துவாவுடைய பொருளாக்கும். அல்லாஹும்ம அஸ்கினா கைசம் முகீசம் மரியா நாஃபியன் கைர தாரின் ஆஜிரன் கைர ஆஜில். இந்த துவா பெருமளவுக்கு நமக்கு நினைவிலே நிற்காவிட்டால் அல்லாஹும்ம அஸ்கினா அல்லாஹும்ம அகிஸ்னா, அல்லாஹும்ம அஸ்கினா அல்லாஹும்ம அகிஸ்னா, எங்கள் ரட்சகா எங்களுக்கு மழையை புகட்ட செய்வாயாக, எங்களுக்கு உன்னுடைய அருள் மழையை பொழிய செய்வாயாக, கிருபியார்களே நீ மிகச்சிறந்த கிருபியாரனாக இருக்கிறார். என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் துவா கேட்ட மாத்திரத்திலே உடனே அந்த துவா கபூலான அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்களை அழைத்து கொண்டு வெளியூர் சென்று துவா கேட்டார்கள். உடன் மழை பொழிந்தது, உருக்கமாக, மனப்பூர்வமாக, இதயபூர்வமாக. ஜும்மாவிலே மெம்பரில் இருக்கிற போது நண்பர்கள் கேட்டுக்கொண்டார்கள், மழைக்காக துவா செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள், கையேந்தினார்கள். அந்த நிமிஷம் கார்மேகம் முகில் வெளிப்பட்டது. வானத்தில் இருக்கக்கூடிய அந்த மேகங்கள், அந்த நீர் திவலைகள் கொட்ட ஆரம்பித்து விட்டது. மதீனாவே இருட்டாக ஆகிவிட்டது. அந்த மழை மேகத்தின் காரணமாக, கார் மேகத்தின் காரணமாக ஒரு வாரம் ஜும்மா டு ஜும்மா தொடர்ந்து மழை பொழிந்தது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் நமக்கு கிடைக்கிறது. ஒரு பக்கம் நாம் அல்லாஹ்வை நம்பி நாம் கேட்கிறோம், மறுபக்கம் என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்கள் கேட்டபோது எங்கள் இறைவா நீ மழை பொழிய செய்தாயே, அவர்களுடைய அந்த ஷஃபாத்தினால் எங்களுக்கு நீ மழை பொழிய செய்வாயா. அதற்கெல்லாம் நிறைய ஹதீஸ் ஆதாரங்கள் இருக்கு. அதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். மறு ஜும்மாவிலே சஹாபாக்கள் யார சொல்லலாம், பெருமழையாக இருக்கிறது, மதீனா தாங்கவில்லை, அந்த மழையை நீ வெளியூர்களுக்கு கொண்டு போ, சுற்றுள்ள ஊர்களுக்கு நீ கொண்டு போ, எங்களுக்கு அது தீமையாக இருக்க வேண்டாம், அல்லாஹ் ஹவாலைனா வலா அலைனா என்று. அதற்கு பின்னர் சஹாபாக்கள் கோரிக்கை வைத்த பின்பு துவா கேட்டார்கள். முதல் ஜும்மாவிலே மெம்பரில் இருக்கிற போது பொழிய ஆரம்பித்த அந்த மழை மறு ஜும்மாவிலே மெம்பரிலே அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா என்று கேட்டபோது அந்த நிமிஷமே மழை நின்றது. அருமை சகோதரர்களே, சுவிட்சை தட்டினோம் என்றால் ஆணாகி ஆஃப் ஆகுவது போன்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவுடைய வலிமையை பார்த்தீங்கன்னா புகாரிலே உண்டான ஒரு ஹதீஸ் இது.
பின்பு மதீனா வெளிச்சமாகிவிட்டது, மலையெல்லாம் சுற்றுப்பகுதிகளுக்கு சென்று விட்டது. யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம், நாம் மட்டும் மழை பெற்றால் போதாது, எல்லா மக்களும் மழை பெற வேண்டும் என்கின்ற அந்த பரந்த மனப்பான்மையோடு மழையை நிறுத்தி ஆளலாம் என்று கேட்கிற உரிமை நமக்கு கிடையாது. எங்கே மழை தேவையோ அங்கே மழையை கொண்டு செல்கின்று எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு கேட்ட அந்த துவா கபூலாகிவிட்டது. அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே அல்ஹம்துலில்லாஹ் நாம் மிகவும் உருக்கமான முறையிலே மனக்கவலைகளோடு இப்போது மட்டுமல்ல எப்போதுமே நாம் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டுக்கொண்டே இருப்போம். நாம் செய்கின்ற பாவங்களிலிருந்து விடுபடுவோம். ஐவேளை தொழுகையாளிகளாக நாம் ஆவோம். நம்மால் இயன்ற சதக்காக்கள் கொடுத்தவாறு இருப்போம். அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபூல் செய்ய போதுமானவன். எனவே எப்போதும் போன்றான ஒரு தொழுகை தான். அதற்கு அவர்கள் தொழுகை நடத்துவார்கள், குத்துபா. அதற்கு பின்பு நிகழ்ச்சிகள் வெகு சீக்கிரத்தில் நிறைவடையும். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்து பொறுத்து கொண்டு தம்முடைய புறத்திலிருந்து தம்முடைய கருணையின் பொருட்டால், தமது தூதர் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி துஆ பரக்கத்தின் பொருட்டால் நாம் எல்லோருக்கும் பெருவாரியான பயனுள்ள ரஹ்மத்தின் அருள்மழையை பெய்ய செய்வானாக. இந்த நாள் துவாவோடு நிறைவு செய்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.